மருத்துவர் ஒருவர் நோயாளிகள் வார்டில் ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு சிறுவனின் கையில் பொருத்தப்பட்டிருந்த ஆக்சிஜன் சென்சார் கழன்று விழுந்ததை காண்கிறார். செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்ததால் சிறுவன் தவறுதலாக அதை அகற்றிவிட்டதாக எண்ணி மீண்டும் அதை சரிசெய்ய அவசரமாக அருகில் செல்கிறார். ஆனால் அடுத்த நொடியே அலாரம் சத்தம் பயங்கரமாக ஒலிக்கிறது. இதை கேட்ட மருத்துவர் ஒரு கணம் பதறுகிறார். விரைவாக சிறுவனின் கையை தொட்டு பார்க்கும்போது அது மிகவும் குழிந்து போயிருப்பதை உணர்கிறார். நாடித்துடிப்பு கூட இல்லை. உடனடியாக அவசர அழைப்பு மணியை அழுத்தி மற்றவர்களை உதவிக்க அழைக்கிறார். தாமதிக்காமல் தானே சிறுவனுக்கு இதயம் நுரையீரல் மறு உயிர்ப்பு சிகிச்சை அளிக்கத் தொடங்குகிறார். அதே சமயம் ஒரு செவிலியர் பதற்றத்துடன் அவசர சிகிச்சை பகுதிக்குள் ஓடி வருகிறார். அவர் அங்கிருந்த மருத்துவர்களிடம் கவனிப்பு அறையில் இருந்த சிம்போ என்ற சிறுவனுக்கு மூச்சு நின்றுவிட்டது என்று கூறுகிறார். இதை கேட்டவுடன் அங்கிருந்த மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகின்றனர். கவனிப்பு அறையில் நோயாளி ஒருவர் இருந்ததே அவர்களுக்கு தெரியாது. அப்போதுதான் மருத்துவர் ஜூவுக்கு சில நாட்களுக்கு முன்பு தலைமை செவிலியர் கூறியது நினைவுக்கு வருகிறது. கவனிப்பு அறையில் 11 வயது சிறுவன் ஒருவன் இருக்கிறான் என்றும் அவனது காயம் மேலோட்டமாக தெரிந்தாலும் ஒரு முறை பரிசோதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அப்போது அவர் கார் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்ததால் அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மருத்துவர் ஜெங் தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அடுத்த அறையில் உள்ள கவனிப்பு பகுதிக்கு அவசரமாக ஓடுகிறார். அப்போதும் கூட அங்கிருந்த பெண் மருத்துவர் அந்த சிறுவனை காப்பாற்ற கடுமையாக போராடிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த செவிலியர்களும் சிறுவனுக்கு மூச்சுக்குழாய் பொருத்தி உதவி செய்கின்றனர். மருத்துவர் ஜெங்கின் கண்களில் குற்ற உணர்ச்சியும் பெரும் வருத்தமும் நிறைந்திருந்தது. அந்த சிறுவன் எப்படியாவது உயிர் பிழைத்துவிட வேண்டுமென்று அவர் வேண்டிக் கொள்கிறார். இல்லையென்றால் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் எண்ணுகிறார். உண்மையில் அந்த சிறுவன் விபத்துக்குப் பிறகு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டபோது உடல் மற்றும் மனநிலையில் நன்றாகவே இருந்தான். அவன் தனது தாயுடன் தொலைபேசியில் பேசி தான் நலமாக இருப்பதாக கூட கூறினான். செல்போனில் சில வீடியோக்களையும் பார்த்தான். ஆனால் திடீரென இப்படி மயக்கம் அடைந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. கடைசியில் அந்த இளம் உயிரை விதியின் கோபம் விட்டு வைக்கவில்லை. அரை மணி நேரத்திற்கும் மேற்பட்ட செய்யப்பட்ட தீவிர சிகிச்சைக்கு பின்னரும் அவனது உயிர் அணைந்து போனது. சிறிது நேரத்திலேயே சிறுவனின் தாய் மருத்துவமனைக்கு வருகிறார். சற்று முன்புதான் தன்னுடன் தொலைபேசியில் பேசியவன் இப்போது உயிரற்ற உடலாகிவிட்டதாக அவரால் நம்ப முடியவில்லை. துக்கத்தின் மேல் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் அவருக்கு ஏற்பட்டது. அவர் உடனடியாக தனது உதவியாளரிடம் மருத்துவமனை இயக்குநரை அழைக்க சொல்கிறார். அப்போதுதான் அனைவருக்கும் அந்த பெண் மருத்துவமனையின் நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்யும் குழுவில் ஒரு உறுப்பினர் என்று தெரிய வருகிறது. அதாவது மருத்துவமனையின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கியமான அதிகாரம் அவரிடம் இருந்தது. எனவே இயக்குனரும் அவரை மிகுந்த எச்சரிக்கையுடன் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் சிறுவனின் தாய் எதற்கும் செவி கொடுக்கவில்லை.